தமிழகத்தை உலுக்கிய கிருஷ்ணகிரி பள்ளி சம்பவம் குறித்த உங்களுடைய கருத்து என்ன? சீமானுடைய கட்சியில என்சிசி மாணவர்களுடைய பெண்களுடைய பாதிப்பை பற்றி நீங்க கேட்டிருக்கீங்க. தலைவன் எவ்வழியோ தொண்டனும் வழியே, அண்ணன் எவ்வாறோ தம்பியும் அவ்வாறு என்பதற்கு போல பல முறை மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன். 420 பகல்பண்டி 24 மணி நேர குடிகாரர்களுடைய கட்சி ஒரு பாலியல் வன்மம் கொண்ட கட்சி. அப்ப சொல்லும் போது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்றேன்னு நீங்க நினைப்பீங்க. அது தயவு செஞ்சு அது என்னுடைய நோக்கம் அல்ல. அவர்கள் என்னுடைய பங்காளியா இல்லைன்னா கடன் கொடுத்து கடன் வாங்கினவரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய நோக்கமும் அவர் செயல்பாடும் இளைஞர்களை தவறாக வழிநடத்தும், தமிழகத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை, ஒரு மாற்றுக்கு, ஒரு தீமைக்கு மாற்று பெரிய தீமை அல்ல என்பதுதான் என்னுடைய நோக்கம். பாருங்க, இடும்பாவனம் கார்த்தி என்ன பண்ணாரு? ஒரு பொண்ணை காதலிச்சாரு, கர்ப்பமாகினாரு, கல்யாணம் பண்ண சொன்னா கொஞ்சம் பொருள்றாரு, கேட்டா அண்ணன்கிட்ட சொல்லிட்டான்றாரு. அண்ணன் என்ன சொல்றாரு? அந்த பொண்ணு வந்து உன்னை பத்தி சமூக வலைதளத்துல விமர்சனம் பண்ணுது, இது உனக்கு ஏத்த பொண்ணான்னு பாருன்றார். இந்த அளவு தரம் கெட்ட ஒரு பெண்களை வஞ்சகப்படுத்தும். அவருடைய வீரலட்சுமி என்ற பெண்ணை விமர்சனம் பண்ணும்போது அவருடைய கண்டை காலுக்கு முடிக்கு சமம் சொல்லி எவ்வளவு தரம் தாழ்ந்துல வக்கரம் கொண்ட ஒரு பேச்சு பாருங்க. அதான் அவர் சொல்றாரு, பகல்குடி 420 சொல்லுது, பல பெண்களை குற்றச்சாட்டு பண்ணது வந்து ஒரு ரேபிஸ்ட் சமம். அந்த மாதிரி பண்ணதுனாலதான் எனக்கு பெண்கள் ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் வந்து பெண்கள் அதிகமாகச்சுன்னு சொல்றாரு. ஒரு ரேபிஸ்ட், ஒரு சிசு கொலை பண்ணவர், ஒரு 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 பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்தவர், பல பெண்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கின ஒரு நபருக்கு பெண்கள் வந்து ஃபேன்ஸ் சொல்லி இவராக ஒரு அடைமொழி கொடுத்து தன்னை ஒரு நியாயமான ஒரு நபரை போல நிறுத்தி கொண்ட ஒரு சுயநலவாதி. பாருங்க, சிவராமன் என்சிசியில எத்தனை பெண்களை, ஏன்னா அவங்க கட்சியில இருந்த அத்தனை பேர் தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஒரு தலைமை இருந்தா நம்ம எது தப்பு பண்ணாலும் தலைமை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு தவறான புரிதல். குவாரியில போய் கலெக்ஷன் பண்றது, கம்பெனிக்கு போய் பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு வசூல் செய்யறது, கோரமண்டல் கம்பெனிக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த கட்டி போடுறது ஐடியா பண்ணிட்டாரு போல இருக்கு. ஏன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாடகை கொடுக்கணும், பையனை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 10 லட்சம் ரூபாய் ஆண்டு ஃபீஸே கட்டணும். இதெல்லாம் இவ்வளவு செலவு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கோரமண்டல் கம்பெனிக்காரன் மாட்டிருக்கான், அவனை ஒரு வழியா முடிச்சுட்டாரு. இதை தயவு செய்து, சிவராமன் இறந்துட்டாரு, தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. அவங்க அப்பா வந்து மது குடிச்சு கீழே விழுந்து இறந்துட்டாரு. அதுல வந்து சந்தேகம் இருக்குன்னு அனைத்து அரசியல் கட்சிகளும் அத்தனை இயக்கங்களும் சொல்லுது. ஏன்னா அவங்க செத்து இருக்க கூடாது, அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா பல உண்மைகள் வந்திருக்கும், பல உண்மைகளை தடுக்கும் வண்ணம் இந்த செயல் நடந்திருக்குமான்னு இபிஎஸ்ல இருந்து அண்ணாமலையில இருந்து சந்தேகத்தை எழுப்புறாரு. ஆனா இவர் மட்டும் சொல்றாரு, மற்ற ஆளுநர்கள் போய் சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா தன்னுடைய கட்சிக்காரனுடைய மகன் செய்த தவறுக்கு தந்தை என்ன பண்ணுவாரு? இவன் அண்ணனை பார்த்து தம்பி, அண்ணன் எப்படியோ அதே மாதிரி தம்பி. ஆனா அந்த அப்பா என்ன செய்வாரு கேட்டா, அவருக்கும் இவரே கூட இருந்து பார்த்த மாதிரி அவர் மது அறிந்து செத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் இவரே கொடுக்குறாரு. அதனால சுயநலத்தினுடைய உச்சம். தனக்கு வந்தா வீரியம் அளிப்பாரு, மற்றவர்கள் தான் கை கழுவி விட்டுறாரு. இது இப்ப இல்ல, பல ஆண்டுகளா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அப்ப போலீஸ்காரங்க இவரு பேசின எழுச்சி பேச்சுல ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, போலீஸ்காரன் அடிக்க போயிட்டு அடிக்கிறாச்சுட்டான். உடனே அவங்க கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது இவரையும் சேர்ப்பாங்கன்றதுனால இவரை சொல்றாரு, அந்த பையனுக்கும் அந்த கட்சிக்கும் சம்மதமே இல்லைன்னு சொல்றாரு. எப்பவுமே பிரச்சனை வந்து கைட்டு விட்டுருவாரு. அவங்க அப்பாவுக்கு மகன் செய்தது தவறு, அதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் அவர் தந்தைக்கு இருந்தது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் போராட்டம். அதை விட்டு கூட இருந்த மாதிரி சர்டிஃபிகேட் டாக்டர் சர்டிஃபிகேட் போடுறாரு. என்னென்ன அவர் செத்தது வந்து உண்மை, அவர் மன வருத்தத்துல தான் இறந்துட்டாருன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சுயநலவாதி என்பதை மட்டும் மனிதனை கொண்டு செயல்படும். தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன், பெண்களே, மகளிர் செல்வங்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு பாலியல். பல யூடியூப் சேனல் எல்லாம் சொல்றாங்க நாம் தடவும் கட்சி, நாம் தமிழர் தேர்தல் கட்சி எல்லாம் சொல்றாங்க. அதனால தயவு செய்து அந்த கட்சியில பெண்கள் சேராமல் தனிமைப்படுத்திக் கொண்டு வேண்டும் என்று சொன்னால் நிறைய கட்சி வந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, என்னுடைய கட்சியில் கூட வந்து சேர்ந்து போகணும்னு சொல்லி ஒரு சுயநலமா சொல்ல விரும்பல, அது உங்களுடைய விருப்பம். ஆனால்
அவ்வளவு மும்முரமாக இருந்தாலும் கூட விஜய் அவர்களுடைய கட்சியில நீங்க போய் தமிழக வெற்றி கட்சி ஒன்று ஆரம்பிச்சு கழகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதில் கூட வச்சுக்கோங்க, தயவு செய்து பெண்களுக்கு சற்றும் பாதுகாப்பற்ற ஒரு கட்சியில நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது பாலியல் வன்மத்தினுடைய உச்சகட்டங்க. பண்டாரி தமிழ்மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மதுரையில் ஒரு நகை கடை வச்சிருக்காரு. நகை கடை வச்சு வியாபாரம் பண்ணி பல ரூபாவை பெரிய அளவில் செல்வத்தை செலவு பண்ணி இந்த கட்சி வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அவரிடம் இந்த துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் என்னுடைய தம்பி போய் நகை எடுத்திருக்காரு. 85,000 1 லட்சம் கிட்ட எடுத்திருக்காரு. எடுக்கும்போது அதில் ஒரு 36,000 ரூபாய் பாக்கி ஆயிடுச்சு. நீதிமன்றத்தை கொடுத்துருக்காரு 36,000. அவர் கேட்டு 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 பார்த்து அவர் அந்த கடையே மூடிட்டு நடுத்தரு வந்துட்டார். ஆனால் அவருக்கு அந்த 36,000 ரூபாய் கேட்டு தரலனவங்க பல இடத்துல அவர் புகார் கொடுத்து எனக்கு வாங்கி கொடுங்க, பெற்று கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் மீண்டும் அந்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக அந்த 36,000 கடன் கொடுத்துட்டாரு. கொடுத்தது இது மட்டும் இல்லாமல் எவ்வளவு ஆபாசமாக தரைக்குறைவு ஆமரையும் அவர் குடும்பத்தாரை பற்றி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி தன்னுடைய மனைவி, தமிழ்மணியினுடைய மனைவி தற்கொலை செய்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம். இதெல்லாம் உலகத்திற்கு நடக்கும். இவங்க எல்லாம் அதிகாரம் போனால் தமிழ்நாடு விளையுமா வழங்குமா? தயவு செய்து ஒரு 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 கட்சி என்ற அடிப்படை தகுதியே அற்ற ஒரு நிலைப்பாடு கொண்ட தமிழ்நாட்டில் ஒரு தொகுதிக்கு ஒரு 5,000 10,000 பேர் இருப்பான். இவருடைய மனநிலை கொண்டு ஒருத்தர் வசூல் பண்ணுறது, பாலியல் குற்றம் செய்யறது, தலைமை என்னென்ன செய்தோ அத்தனை தவறுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம், ஒரு சிறிய கூட்டம் அவங்க பின்னாடி இருக்கும். அதனால அதை பற்றி நம்ம ஒரு பெருசாக கருதி ஒரு பெரிய கட்சி என்ற ஒரு மாயை உருவாக்க நினைக்கிறார். அந்த மாய வலையில் விட வேண்டாம் என்பது தான். பாருங்க, துரைமுருகன் அவர்களை தற்கொலை தூண்டின கேஸ்ல, தற்கொலைக்கு தூண்டிய காரணத்தை கொண்டவர் என்ற நிலையில கூட அவர் மேல வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது அமிர்த உரிமை காக்கும் கட்சியுடைய வேண்டுகோள். தயவு செய்து மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். ஒருபோதும் 420 பாலியல் குற்றவாளி 24 மணி நேரம் குடிகாரர். நான் சொல்லல, உலகத்துக்கே தெரியும். அப்பேற்பட்ட நபருடைய கட்சியில பாலியலுடைய உச்சத்தில் போயிடுச்சு. இதையும் தாண்டி பெண்கள் அங்கே இருந்தா உங்களை பற்றியே தப்பா நினைக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிடும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு அவரிடம் எச்சரிக்கையாக இருந்து விலக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.